வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, நேற்றைய முன்தினம் பார்த்தீங்கன்னா கரூரில் நடந்த பலி எண்ணிக்கையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, அங்கே இருந்த மக்களுக்கு மட்டும்தான் தெரியும் அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. அங்கே இல்லாத மக்களுக்கு என்னன்னு தெரியாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு எதிராக திரும்புகிறார்கள். ஆனால் அங்கே இருந்த மக்கள் அனைவருமே இன்னும் கூட விஜய்க்கு ஆதரவாக தானே இருக்காங்க. அது என்ன ஏன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது விஜய்க்கு இது ஸ்டாலின் சொன்னால் அதிரடி அறிவிப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா, பலி 50 உயர்வு. அதாவது இது உண்மையா பொய்யா? அங்கே முக்கியமாக அதாவது என்ன தான் நடந்துச்சு, உண்மையான பதிலை மட்டும்தான் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லிகிட்ருக்கேன். அதாவது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களை பார்த்திங்கன்னா முதல் முறையாகவே பர்மிஷன் வந்து கேட்டார் நம்ம கவர்மெண்ட்டிடம். அதுக்கு வந்து கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, அவர் அலர்ட் பண்ண இடத்துல விடாமல் கவர்மெண்ட் அலர்ட் பண்ண இடத்துல விட்டாங்க. அதில் என்ன இருக்குது, ஓகே தானே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் கவர்மெண்ட் அலர்ட் பண்ண இடம் ரொம்ப குறுகிய இடம். அந்த இடத்துல தாராளமாக ஒரு 2000 பேரோடு இருக்க முடியாது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் விஜய் பிரச்சாரம் கூட்டம் கூட்டினாவே எவ்வளோ பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு. அதற்காட்டிலேயே விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா மக்கள் அனைவரும் இருக்கிற மாதிரி ஒரு இடத்த பார்த்துட்டு அந்த இடத்த தான் பர்மிஷன் கேட்டார். ஆனால் அந்த இடத்த கவர்மெண்ட் தரலை. இது வந்து முதல் கொஸ்டின். இரண்டாவது கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல சம்பவம் நடந்துச்சு. சம்பவம் நடத்த அடுத்த 15 நிமிடத்திலே வெறும் 15 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்தாங்க, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வராங்க, ப்ரெஸ்ஸு வராங்க, ஆம்புலன்ஸ் வருது. எல்லாமே திட்டமிட்டபடியாக வருதுங்க. ஆம்புலன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கட்சி கொடி விட்டுருக்கு. எந்த ஆம்புலன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கட்சி கொடி ஒட்டி வரும்? நல்லா தெளிவாக விட்டுருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அவங்க சிம்பிள் போட்டு வந்திருக்கு. என்னங்க இது உங்களுக்கே அநியாயமாக தெரியலையாங்க? எல்லோரும் உடனுக்குடன் இல்லை நடக்கும்னு தெரிஞ்சு வந்தீங்களா, இல்லை நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு நீங்களே வந்தீங்களா? இல்லை எனக்கு புரியல. இது மக்களாகிய நீங்கள் தான் இதுக்கு வந்து உண்மையான கருத்தை வந்து வெளியே சொல்லணும். அங்கேருந்த யாருமே பார்த்தீங்கன்னா இது திட்டமிட்டபடியான செயல் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்கிறாங்க. இதை நீங்கள் லைவாக பார்த்துருந்த வீட்லேயோ இல்லை அதாவது வெளியே எங்கள் ஆஃபீஸ்லேயோ எங்கே பார்த்துருந்த மக்கள் நீங்கள் தான் சொல்லணும். இது வந்து பார்த்திங்கன்னா வேணும்னே நடந்துச்சா இல்லை முழுக்க ஒரு சதியாக என்னன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் பலி எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு பலி எண்ணிக்கை அதிகரித்து தான் கொண்டிருக்கிறது. இப்போது நிலைமையில் 41, 45 உயரும் என்று கருதப்படுகிறது. மேலும் இந்த மாதிரியான அரசியல் தொடர்பு செய்திகளை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.